சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. இன்று ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி, சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்தும் இந்த ஞாயிறு ஆராதனையின் கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் மறுபடியும் ஒரு முறை வரவேற்கிறோம். நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் படைத்தவரே, சகலத்திற்கும் காரணரை ஊற்றே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் என்ன பண்ண போகிறோம்? கர்த்தரை ஒரு நிமிடம் நாம் என்ன பண்ண போகிறோம்? அவரை நம்ம துதிக்க போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மணினால மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவை ஆக்கினீரே. ஆண்டவரே, அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து எங்கள் மூலமாக கிரியைகளை நடப்பித்து கொண்டு எங்களை வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை வெறுமையாக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நீர் நிரப்புவீராக. அப்பா, உம்முடைய வார்த்தைகளினால எங்களை நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, அப்பா உம்மிடத்திலே ஒரு வெறுமையான பாத்திரமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அசாத்தியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இதோ உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய துதி உம்முடைய புகழ் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, நீர் பெருகணும், உம்முடைய புகழ் பெருகணும். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இந்த ஞாயிறு ஆராதனை உமது கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேளையில், ஆண்டவரே, ஆராதனை வேளையில், செய்தி வேளையில் அப்பா நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் பற்றி பிடிக்கட்டுமே. ஆண்டவரே, நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீங்க எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, சாத்தியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே.
எல்லா புகழும் எல்லா துதியும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. தானாக முன் வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன் வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் அப்பா, எங்களுடைய எல்லா புகழும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழங்கால்கள் யாவும் முடங்குகிற தேவனே அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் அப்பா உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் முகங்கள் உம்முடைய முகங்கள் போல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லு, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அப்பா, தொடர்ந்து எங்களை நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீரை பாதுகாத்து கொள்ளும் பொறுப்படுத்த வல்லெடுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை என்ன பண்ண போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைப்பது ஒன்றுமே நம்ம முடியாது, தடை பண்ண முடியாது.
பாடுவோமா? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுவோம். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்திடுவீர், சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீரானே. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுவோமே. தேவரீர் நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். எல்லா கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தேவர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுவோமே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பாடல் வேளையில் திலீப் குமார் நம்மள என்ன பண்ண போகிறார், வழி நடத்த போகிறார். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்,
உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மைத்தானே நேசிக்கிறே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாம் ஒரு மனதோடு கர்த்தாவை நோக்கி பார்க்கலாமா? ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாடும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். Praise the Lord. Hallelujah. சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா என்ற பாடலை சேர்ந்து ஒரு மனதோடு பாடுவோமா? வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கரங்களை தட்டி பாடுவோமா? என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவன் பலனும் மாணவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே,
கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறாதவரே. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. சேர்ந்து பாடலாமா? வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. கைகளை தட்டி ஆமே. வாழ்வே நீதானையா. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்வே நீதானையா. அப்பா, என் வாழ்வே நீதானையா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவன பலனும் மாணவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்வினிலே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. ஏசையா, வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்வே ஏசப்பா தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்வே நீர்தானப்பா. ஸ்தோத்திரம். என்னை விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என்ற பாடலை சேர்ந்து பாடலாமா? அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காற்றினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காற்றினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோங்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோக நடத்தினே, உம் கிருபை மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த பாடல் வேலைக்காக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி. எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, மகிமைக்குரிய தேவனே, போற்றுதலுக்குரிய தேவனே, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. இவ்வளவு நேரமாக உம்மை பாடி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். உமக்கே மகிமை உண்டாகட்டும்ப்பா. எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் நீங்கள் தான்ப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவன் நீங்கள் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், மனு விருப்பங்களை ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தெய்வம் அப்பா. நம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். அன்று மீண்டும் நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை நீர் நடத்தித்தாங்க. ஊழியக்கார கொண்டு நீர் எங்களோடு பேசும். நீர் பேசினால் அற்புதம்ப்பா. நீங்கள் பேசுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதியும் கனமும் மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தம்பிமார்கள் நல்லா பாடுறாங்க, நல்ல ஆராதனை துவக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க? ஒருத்தர் பாடினாரு அசாத்தியம்னாரு, இன்னொருத்தர் பாடினாரு வாழ்வே நீதான் சொன்னாரு.
அது இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களோட எப்பவும் இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் வேளையிலே தேவநாமம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கும். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அருமையான சபை விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் தொலைக்காட்சியில பார்க்கிறதுக்கும் அநேக குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் வாசிக்க போகின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சபையார் யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. நம்முடைய போதக தம்பி முதலாவது வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இந்த நாளிலும் குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 92வது சங்கீதம். அந்த நாள் அந்த சங்கீதத்திலே முதல் குறிப்பே ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளின் சங்கீதம் என்று பாட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 92 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துர்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துர்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இந்த ஓய்வு நாளில ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது 13வது வசனத்திலே அவருடைய வாசிமா அந்த வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்திலே ஆலயத்திலே அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய நம்முடைய தேவனுடைய பிரகாரத்திலே செழிப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் சர்ச்சில் நீங்க நாட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னா, ஆலயத்திற்கு வந்தாலே, ஆலய பிரயாரங்கள் என்றாலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு செழிப்பை கட்டளையிடுகிற இடமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்காவது ஒரு பர்டிகுலர் பேஷன், ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரம் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தேவனிடத்துல 14வது வசனத்தை வாசிங்க மக்களே. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே அவர் அநீதி உள்ளவர் இல்லை என்று இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பிரகாரங்களுக்கு வருகிறவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையாயிருந்து புஷ்டியாவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன், இந்த சங்கீதத்தை நான் தியானித்திருக்கிறேன், இப்பொழுது நான் நடப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் இந்த பிரகாரத்தில் நிற்கிற என்னை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார் என்று சொன்னார். நான் சொல்றேன், முதிர் வயதிலும் நீங்கள் புஷ்டியாக்கி நடத்தப்படுவீர்கள். ரிபோ ஷதரபா. ஹல்லேலூயா. நிச்சயமா இது நடக்கும்னு சொல்றவங்க மட்டும் எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நடப்பட்டிருக்கிற, நாட்டப்பட்டிருக்கிற என்னையும் கூட நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவரிடத்துல, அவர் கண்மலை என்று நம்புகிற மனுஷனுக்கு அநீதி இல்லாத தேவன் முதிர் வயதிலும் கனி தந்து செழிக்க பண்ணுவார். அந்த தேவன் நல்ல தேவன், உண்மையின் தேவன். அந்த தேவன் அப்படியே செய்ய உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் நான் ஜெபம் செய்கிறேன். ஜெபம் செய்வோம்.
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையில, உம்முடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முதிர் வயதிலும் கூட நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், செழிப்போடு இருக்கிறேன், பசுமையாயிருக்கிறேன், புஷ்டியாயிருக்கிறேன் என்று சொல்லி உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க ரட்சிக்க வேண்டும் என்று, நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு முக்கியமான நேரம். என்ன நேரம்? காணிக்கை பகுதி படைக்கின்ற நேரம். இந்த கால வேளையில கர்த்தரை தேடி நாம் வந்திருக்கிறோம். காலமே நீ எழுந்து என்று பாடுகிற வேளையில கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காலமே நீ எழுந்து கடவுளை கைதொலும் காலதாமதம் நன்றன்று என் மனமே. Very good. காலமே நீ எழுந்து கடவுளை தொழு நன்று, காலமே நீ எழுந்து கடவுளை தொழு நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே. கீச்சுக்கு சென்று சிட்டு கிளைகளும் கூவுது, கீச்சுக்கு சென்று சிட்டு கிளைகளும் கூவுது, கீக்கோ குருவி கத்துது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை தொழு நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே. வானபாடியருகன் வருகையை கூறுது, வானபாடியருகன் வருகையை கூறுது, வானபாடியருகன் வருகையை கூறுது, வாசமலர் மலருது என் மனம் மயங்குது, வாசமலர் மலருது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை தொழு நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே. காலமே நீ எழுந்து கடவுளை தொழு நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனம். காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கைகளிலிருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்ததிலே ஒரு சிறு துளியை
உம்முடைய ஊழியத்திற்கென்று உம்முடைய ஆலயத்திற்கென்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரமாய், குறுகி போகிருக்கிற கரமாய், என் பிள்ளைகள் பாடியிருக்கிறதன்படி விட்டு போகாத கரமாய், விட்டு கொடுக்காத கரமாய் இருக்கிறபடினால் இதுவரை ஆசீர்வதித்த தேவன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தூரத்திலிருந்து, பல தேசங்களிலிருந்து, பல பட்டணங்களிலிருந்து, பல கிராமங்களிலிருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆராதனைக்குள்ளாக நடத்தி செல்லலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள், சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் பார்க்கின்ற, தெரிந்திருக்கிற, கலந்து கொள்ளுகின்ற இந்த ஆராதனைகளை குறித்து, உபவாச கூட்டங்களை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஏன் அறிமுகம் செஞ்சு வைக்கணும்? ஏன் அறிமுகம் செய்து வைக்கணும்? இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். இந்த ஊழியத்தில் 46 எங்கள் நிறுவனத்தின் மாணவிகளும், மற்ற மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகளும், விதவைகளின் பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே பல பேர் ஜெபித்தால், பல பேர் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். ஆகையினாலே இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தொலைக்காட்சியிலே 2 தொலைக்காட்சியிலே நம்முடைய நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கிறது. ஜாய் டிவி, தமிழன் டிவி. இதற்கு மாத்திரமே நாம் மாதத்திற்கு 1,04,512 ரூபாய் இன்வாய்சர் டாக்ஸோடு சேர்த்து நாம் செலுத்த வேண்டி இருக்கிறது. இதற்காகவும் தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நம்முடைய ட்ரெஷரர் ஆக்சிடென்ட்ல இருக்கிறார். பல செலவுகள், பல போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் எந்த நலத்திட்டங்களையும் இதுவரை நிறுத்தாமல் கர்த்தர் நடத்தும்படி கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த நலத்திட்டங்களுக்கு வாக்கு பண்ணினவங்க தயவு செய்து ஞாபகத்தில் வைத்து ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக கொடுக்க உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. 60 குடும்பத்திற்கு தேவை இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ 59 குடும்பங்கள் வரைக்கும் வந்துட்டு திருப்பி 47 குடும்பத்துக்கு போயிடுச்சு. சில பேர் மறந்துட்டாங்களா, கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா என்று எனக்கு தெரியல. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். நினைவில் வைத்து கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. வருகின்ற மாதம் என்ன மாதம்? கல்விக்கான தேவைகள் உள்ள மாதம். அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் தேவை இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் தேவை இருக்கும். நிச்சயமா அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். நீங்க தான் இத்தனை வருஷம் கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை ஆதரித்திருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த ஆண்டும் உங்கள் உதவிகளை செய்து உதாரணத்துவமான காணிக்கைகளால் தாங்கி எங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே நாங்கள் வளர்ப்பதற்கும், தேவ சத்தியத்திலே நாங்கள் வளர்ப்பதற்கும் உதவிகளை செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அருமையான தம்பி சுரேந்தர், உங்களுடைய கமிட்டி மற்றும் பணியாளர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 7 பணியாளர்கள் உண்டு. அவங்களுக்கு மாதாந்திர செலவினங்கள் உண்டு. இன்னும் சபையில் நல்ல நாற்காலி கூட போட முடியல. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இதெல்லாம் சொல்றீங்க, நான் டிவியில் மட்டும்தான் பார்க்குறேன், யூடியூப்ல மட்டும்தான் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நான் பார்க்குறேன், நேரில் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, will you please take over one time? என்ன டைம் ஆனாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக வந்து இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஆலயம் மதுரை தென்பலஞ்சி பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற, தேவனை மகிமைப்படுத்த, எங்களோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்தை அறிவிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்னும் உங்களுடைய சபைகளிலே, குடும்ப கூடுகையிலே, மற்ற உங்களுடைய திருமண நாள், பிறந்த நாட்கள் போன்ற நாட்களிலே எங்கள் ஊழியங்களை பயன்படுத்த விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்லா பாடுறாங்க, நல்ல பெரிய டீமாக இருக்காங்க,
ஒரு பெரிய செக் போட்டு கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. கர்த்தர் உங்க மனசுல என்ன பேசுறாரோ, உங்க சூழ்நிலை என்னவோ அதை நீங்க கொடுங்க. உங்களோட சேர்ந்து உற்சாகமாய் ஊழியங்களை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். நான் சொல்றேன், 24 வருடம் ஊழியத்தில் அடியெடுத்து வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். முடிச்சுட்டேன். இந்த ஏப்ரலும் முடிஞ்சு நம்ம அடுத்து போயிட்டு இருக்கிறதுனால அழகா 25 வருஷத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் பேரம் பேசி ஊழியம் பண்ண விரும்புறதில்லை, போனதும் இல்லை. ஏன்னா இதை பார்க்குறவங்களும் எங்களை அழைத்திருப்பீங்க. அதனால பேரம் பேசி ஊழியம் பண்ண மாட்டேன். கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு நீங்கள் மறைச்சா கூட ஆண்டவருக்கு தெரியும். அதனால பேசுங்க. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து என்ன செய்வோம்? கட்டுவோம், நம்ம நிறைவேற்றுவோம் ஊழியங்களை. ஆகையினாலே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருக்குமானால் கீழே போடக்கூடிய நம்பர் 9360383940 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடக்கிற, எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிற, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருக்கிற என் ஆண்டவராக இயேசுவை நோக்கி நம்ம எழும்பி நின்று ஜெபிக்க போறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? உற்சாகமா கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஆராதிக்க போறோம். ரொம்ப நேரம் வைக்கல. ஏன்னா இன்னைக்கு நான் செய்திக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்க விரும்புகிறேன், டைம் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுறார். பாட்டை விட, ஆராதனையை விட முக்கியம் என்னுடைய வார்த்தை மக்களுக்கு போய் சேரணும். வார்த்தை நிமித்தமாக தான் இந்த ஊழியத்துக்கு எங்கிருந்தோலாம் ஜனங்கள் தங்களுடைய விதவை பென்ஷனை, தங்களுக்கு உண்டான ரிட்டையர்டு காலங்களில் தங்கள் தேவை இருந்தும் கூட நமக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதனால வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இப்ப நாங்க சேர்ந்து ஆராதிக்க போறோம். எங்களோட சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்பதற்கு எல்லாம் தயாராகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களால நன்றி சொல்லாம, துதிக்காம, ஸ்தோத்தரிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய உஷ்ண காலத்துக்குள்ளே நம்ம கடந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பலவிதமான தொழில்கள் செய்ய முடியாத அளவுக்கு நஷ்டங்கள், பாரங்கள் என்று, ஆக்சிடென்ட், விபத்து என்று பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் முன்குறித்திருக்கிற தேவன், நம்மை நினைவித்திருக்கிற தேவன், நம்மை விட்டுக் கொடுக்காத தேவன், நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் நம்மோடு என்ன செய்திருக்கிறார்? இடைப்பட்டுவது மட்டுமல்ல, நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த பாட்டை பாடி ஆராதிக்காம இருக்க முடியாது. ஏன்னா நரம்புகள் உருவாகலையா, சதைகள் உருவாகலையா, தசைகள் உருவாகலையா. உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் ஆண்டவருக்கு கரிசனை உண்டாயிருக்கு, தரிசனம் உண்டாயிருக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க, என் மேல கரிசனை உண்டாயிருக்கு. அதனால அவருக்கு ஒரு சொல்லுங்க, அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. எடுத்துக்க மனே, எடுத்துக்க, பாடுமா, கையை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. வாயை திறந்து, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் திரும்ப, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எக்ஸலன்ட், பாடுங்க. என் பெயர் உருவாகும், உங்க பேர் உருவாகும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர். அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், வேற வார்த்தையே இல்ல. என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போத இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை. பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரே, சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. மோசே வனாந்தரத்திலே தன் சகோதரர்களை பிடித்தது நிமித்தமாய், ஒடுக்கினது நிமித்தமாய் ஒருவனை கொலை செய்து விட்டான். பார்வோனிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் தாய் வைத்த பேரை
தரிசனத்தில் அறிந்த தேவன் பேர் சொல்லி கூப்பிட்டார். இன்னைக்கு அந்த தேவன் உங்க பேர் சொல்லி அழைத்து உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் தம்பியோடு சேர்ந்து நீங்களே பாடுங்க. ஹல்லேலூயா. ஓ, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் எலும்பு 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 எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. என்ன குறிச்சு எப்படி 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 பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. என் வேற ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன் என் கருவை கண்டீரையா. ஒரிபர சுந்தரபர பிரியரா ரிஷதார ரிஷதார ரிமரான ரிமரா. பாடு. உங்களை குறித்து அறிந்திருக்கிற தேவன், உங்களை குறித்து தெரிந்திருக்கிற தேவன் இதுவரைக்கும் உங்களை கண்டுக்கல நினைச்சு கூட இப்போ 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 அவர் உங்களை சந்திக்கிறார். இப்போ அவர் உங்களை பார்க்கிறார். கரங்களை தட்டி பாடு. அழியாமல் அணைத்துக் கொண்டு, அலையாமல் காத்துக் கொண்டு, குறைவின்றி பிரிக்க செய்தே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. இன்னொரு முறை அலையாமல் காத்துக் கொண்டு, கலையாமல் காத்துக் கொண்டீர். குறைவின்றி நடக்க வைத்தே பத்திரமாய் சிந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய். உண்மை உண்மை உண்மை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் என்ற வார்த்தையே இல்ல. எங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேற வார்த்தையே இல்ல. எப்படி முன்னே கருவை உங்களை கண்டிருக்கிற தேவன், தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுதே என்னை குறித்து திட்டம், என்னை குறித்து ஒரு தீர்மானம் என்னை பயன்படுத்துகிற தேவனுக்கு தெரியும் என்று சொன்னால் அவருக்கு நன்றி செலுத்துகிற உங்களை இப்பொழுதே பரத்தில் இருந்து உத்தரவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை. இன்னைக்கு நீங்க அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆமென். நீங்க போதைய வாழ்க்கையில, 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 நீங்க போதைய. எல்லாம் ஒப்புக்கொடு. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மாறாத காரியம், நடக்காத காரியம், கூடாத காரியம், பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன், தெரிந்து கொண்டிருக்கிற தேவன், தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன், தப்புவித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவன், நித்தம் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்ல தேவன், எலும்புகளை நிலமுள்ளவைகளாய் மாற்றி இருக்கிற தேவன், இன்றைக்கு சங்கீதத்தில் கேட்ட வார்த்தையின்படி முதிர் வயது வரை உன்னை கைவிட மாட்டேன். உங்களை கண்டிருக்கிறபடினால்
மதிப்பு உங்க வாழ்க்கையில இப்ப நன்றி சொல்லும் போது உங்க பேரை அவர் அறிந்திருக்கிறார் சொல்லி பெயர் சொல்லி விசுவாசித்தால் தேவ மகிமை, முச்சடியிலே பற்றி எறிந்த தேவ மகிமை, காற்றையும் கடலையும் அதட்டினவருடைய மகிமை, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயே வருவேன் என்று சொன்ன தேவ மகிமை இப்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க போது வாழ்க்கையில சொல்லும் போது, நீங்க போது வாழ்க்கையில சொல்லும் போது, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்திக்க முடியாத பிரச்சனை நினைச்ச பிரச்சனைகளை, தாங்க முடியாத பாரம் நினைச்ச பிரச்சனைகளை என் இயேசு தாங்கும்படி புதிய ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள வைக்கிறார். கரங்களை தட்டி அவர் பலன், அவர் பலன், அவர் பலன் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கருவிலே, தாயின் கருவிலே கண்ட நாள் முதலாய் என்னை கண் பணி போல என்ன செஞ்சாரு? காத்து வந்தாரு. ஹல்லேலூயா. இப்பவும் சொல்லுங்க, ஏன் காத்து வந்தாரு? என் பேர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் பேர் அவருக்கு தெரியும். அதனாலதான் இன்னொரு பக்தன் பாடினான், தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்யறதில்ல, மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு மறவான் இயேசு மறவான் உம்மை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கி இந்த சபைக்கு கொண்டு வந்த இயேசு மறவா. எப்பவும் பாடுறதானுங்க, எப்பவும் பாடுறதானே. இப்ப சொல்லுங்க, மோசே முச்செடியை அலைந்து கொண்டிருந்த போது அந்த முச்செடியை கிட்டத்திலே போய் பார்ப்பேன் என்று சொன்ன போது அவன் தாய் அவனுக்கு வைத்த பெயரை கண்டு, மோசே மோசே இங்கே கிட்டி சேராயாக, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் என்று சொன்ன தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை தெரிந்திருக்கிறார். ஆகையினால இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் என்ன இன்னும் மறக்காதவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். வாய் திறந்து மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், மறவார். எல்லாம் 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 வாய் திறந்து தெரிஞ்ச பாட்டு தானே பிரதர் சிஸ்டர், பாடுங்களேன். ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஊழியத்துக்கு அழைத்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் என்ன மறக்கல. சபை கொடுத்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் என்ன மறக்கல. இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண சொன்ன நாளிலிருந்து இதுவரைக்கும் என்ன மறக்கல. நீங்களும் அப்படியே சொல்லுங்க, சிறு வயதிலிருந்து என்ன மறக்கல. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். எடுத்துக்கோ. அழைத்தவர் உன்னை மறவார். பாடு பாடு, அர்ப்பணிப்போடு பாடு. நிக்க வச்சிருக்கிற தேவனுக்கு முன்னாடி பாடுங்க. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். என்ன மறக்க மாட்டான் சொல்றவங்க உற்சாகமாய் பாடுங்க. இயேசு மறவார் உன்னை. யார் வாயை திறந்து பாடுறீங்களோ, யார் கையை நீட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்களோ, அவங்கள தேவன் மறக்க மாட்டார். உருவாக்கின இவன் மறவார். தரிசனம் 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 தந்தவர் மறவார். தாங்கி தாங்கி நடக்கிற மறவார். சொல்லுங்க,
தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியை நடத்திட மறவார். எப்பக்கம் சொல்ல எலியாவே தேவன் உன்னை எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியா தேவன் என்னை மறவார். எலியாவின் தேவன் என்னை உங்களை மறக்க மாட்டாரே. மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு உன்னை உருவாக்கின இயேசு மறவார். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். ஓ வார்த்தையை வழி காட்டினத தீர படே. வாக்குத்தத்தம் வந்தவர் மறவார், வழி காட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமி நிலை மாறினாலும் வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க. வானமும் பூமியும் மாறும், அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் அவருடைய வார்த்தை நான் பிழைப்பதற்காக, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நான் சுகத்தோடு இருப்பதற்காக, நான் செழிப்பதற்காக, நான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுவதற்காக வந்தபடியினால் அவருடைய மாறாத வார்த்தை இன்றைக்கும் நான் கேட்கும் போது நடக்கும். இன்றைக்கு நான் கேட்டிருக்கிற வார்த்தை நடக்கும். இன்றைக்கு இதுவரையிலும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிற வார்த்தை உறுதிப்படும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வான பூண்டலங்கள் பூமி மண்டலங்கள் கொல்லாத சேனைகள், தூத சேனைகள், பரிசுத்தர் 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 என்று சேரு மீன்களும் சேராவும் மீன்களும் துதிக்கின்றவருடைய நாமம் இந்த இடத்திலே இதுவரைக்கும் அவரை மறக்கலனா, இந்த பிள்ளைகளை விட்டு கொடுக்கலனா, இந்த ஊழியத்தை விட்டு கொடுக்கலனா, என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும், என் கடன் பாரத்தை நீக்கும், என் கண்ணீரை துடைக்கும். ஏன் என்றால் அவர் வார்த்தை கெட்டு போகிற வார்த்தை அல்ல, பட்டு போகிற வார்த்தை அல்ல, விட்டு போகிற வார்த்தை அல்ல. ஓ வழி நடத்துகிற வார்த்தை, உறுதிப்படுகிற வார்த்தை, நிலைப்படுகிற வார்த்தை, உயர்த்தி வைக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவாதிபதியின் வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். எல்லாம் சொல்லுங்க. வானமும் பூமியும் மாறும், மனுஷன் படைச்ச எல்லாமே மாறும், ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எவரும் 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 மாற்ற முடியாது. அவர் வார்த்தை, அவர் வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ ஆராதிக்கிற போது ஓ ஓ ஓ எத்தனை வாக்கு தத்தங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ அத்தனை வார்த்தைகளையும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். என்னை ஆட்கொண்ட தெரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சுகந்தரிப்பீர்களாக. சுகந்தரிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. கனெக்ட் ஆகி அப்படியே ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா. அப்படியே உங்க வார்த்தை எங்களுக்கு வேணும். இதுவரைக்கும் நடத்தின வார்த்தை, இனியும் தேவையான வார்த்தை, இனி நடத்த போகிற வார்த்தை எனக்கு வேணும்னு சொன்னா நான் சொல்றேங்க. சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற இந்த பிரகாரத்திற்கு வந்திருக்கிற இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதத்திலே செழித்து 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 தழைத்து வளர்வார்களாக. விசுவாசிக்கிறவங்க அப்படியே என் குடும்பத்திற்கு நடக்க போகிறது, அப்படியே என் தொழில நடக்க போகிறது, அப்படியே என் ஊழியத்தில் நடக்க போகிறது. இது இமேஜினேஷன் அல்ல, உண்மையின் தேவன், உயிருள்ள தேவன், சாட்சியின் தேவன், சத்தியத்தின் தேவன், நித்தியத்தில் சேர்க்கிற தேவன், பாவ சங்கிலிகள் மரண கட்டுக்கள் எல்லாவற்றையும் உடைத்து உயிர் தெளிந்தவருடைய தேவ வார்த்தை. விசுவாசித்தால் சொல்லுங்க,
எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். என நரம்புகளும் எலும்புகளும் சதைகளும் உண்டாக முன்னே போஸை அழைத்தவர், அறிவித்தவர், பேரை சொல்லி அழைத்தவர். இன்றும் இந்த மோசஸ் மாரியப்பன் ஊழியத்தை இன்றும் இந்த திருச்சபை மக்கள் இவ்வளவு சந்தோஷமாய் ஆராதிக்கிறார்கள் என்றால் வானத்தை பூமியை படைத்த தேவன் எனக்கு தருவார். சொல்லுங்க, நீங்க எந்த நிலையில படுத்திருந்தாலும் சரி, எந்த நிலையில சோர்ந்திருந்தாலும் சரி, எந்த நிலையில வெக்கப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், என்னை ஆட்கொண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவீர்களாக, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எழுந்திருப்பீர்களாக, இயேசுவின் நாமத்திலே சுகம் பெறுவீர்களாக, இயேசுவின் நாமத்திலே கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இது எனக்கு நடக்க போகுது, என் குடும்பத்துக்கு நடக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க போகுது, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க போகுது, என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கடியை கொடுக்க போறார், என் வீட்டுக்கு நேரா எவன் வச்சிருந்த பில்லி சூனிய கட்டு மாந்திரிக போராட்டமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அவிழ்ந்து விழப்போகுதுன்னு சொல்லுங்க. அது அப்படியே அப்பாலே போ சாத்தானே என்று இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த சபையிலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படும் போது பூட்டி இருக்கிற வீடுகள் திறப்பதாக, கட்டி இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து விழுவதாக, யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிற பொருள்கள் உபயோகப்படுவார்களாக, நிந்தைக்குள்ளே உள்ளாக்கப்பட்ட மனிதர்கள் எழுந்து உட்கார்ந்து ஜனங்கள் மத்தியிலே சம்பாஷணை பண்ணுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நமக்கு செய்ய போற தேவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாடி துதிச்சு முடிப்போமா? ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து. சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எல்லாரும் உங்க சத்தம் கேட்கட்டும். சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி சொல்லு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு, இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நடத்துகிறார், உடைக்கிறார், புதிதாக்குகிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல, நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எனக்கு நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே. எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, என் தொழிலை ஆசீர்வதிப்பாரு, என் சபையை ஆசீர்வதிப்பாரு, என் தேசத்தை ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க, நன்றி சொன்ன, நன்றியோடு துதித்த யாரும் வெறுமையாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்திருக்கிற பிள்ளைகளை நீர் கட்டாயமாய் நினைக்க செய்கிற தேவனாகவும் ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய விசுவாசம் இந்த ஊழியத்தில் ஒளிந்து போகாதபடிக்கு நிறைவேற்றி இருக்கிற தேவன் இப்பொழுதும் துதித்து சந்தோஷமாய் ஆர்ப்பரித்த பிள்ளைகள் வீடுகளுக்கு செல்லும் போதும் இதே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள போகிற காரியங்களை பகிர்ந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து தொலைக்காட்சி யூடியூப்ல பார்க்கிறவர்களுக்கும் அப்படியே நீர் செய்து நல்ல சாட்சி பரிமள தைலம் என்று சொல்கிறபடி அநேக இடத்திலிருந்து பரிமள தைலம் இயேசுவின் நாமத்தில் வீச நீர் கிருபை செய்யும். எம்மட்டும் நடத்தினீர், எம்மட்டும் தாங்கினீர், எம்மட்டும் ஆராதிக்க பலன் தந்தீர். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன். அடிமை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜனங்கள் உட்காரலாம், சபை மக்கள் உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களும் கூட கர்த்தருக்கு காத்திருந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத, முற்றிலும் பார்வையற்ற எண்ணெய் கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புக்கு எங்களுடைய கீழ் போடக்கூடிய இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில்
என்ன பேசலாம் அப்படின்னு நான் தேவனிடத்துல காத்திருந்தேன். ரொம்ப நேரம் போராடினேன் ஆண்டவர்கிட்ட. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் எக்ஸாம் வரும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஊழியக்காரங்களுக்கு வாரம் ஒரு எக்ஸாம் வரும். மெயினாக சண்டேக்கு ஒரு எக்ஸாம் என்ன செய்யணும்? எழுதணும். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா? ஜனங்கள் பாஸ் போடுறாங்களோ இல்லையோ, ஏன்னா ஜனங்கள் சில நேரம் சத்தியத்துக்கு அவங்களுக்கு செவித்துணைவாய் அவங்களுக்கு இனிமையாக இருக்கிற சத்தியம் வரும்போது அப்படியே கைத்தட்டல் டாப்பில் போகும், அதுக்கப்புறம் அப்படி ஒரு மாதிரி போகும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணணும்? உங்களை பாஸ் பண்ணணும். அல்ல இல்லையா? அப்படி நான் ஒரு உணர்வோடு எடுக்கும்போது இன்னைக்கு ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், சபையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் சில காரியங்களில் நமக்குள்ள சில மாற்றங்களை தேவன் எதிர்பார்த்திருக்கிறபடினால் அந்த காரியத்தை தேவன் என்னிடத்தில் பேச சொன்னார். எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதை யூடியூப்லே தொலைக்காட்சியிலே கேட்கிற அன்பான தேவஜனமே நோட் பண்ணி வைங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நோட் பண்ணி வச்சு, ஒருவேளை இப்போ சத்தம் மட்டுமே கேட்டால் கூட நாட்களில் நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தியானிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எந்த லேப்டாப்பு எதையும் வச்சு என்னால் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஆகையினால நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எதுமா உனக்கு புதுசாச்சு? இப்போ இத்தனை வருஷம் பைபிள் வாசிக்கிறேன், என்ன உனக்கு புதுசாச்சு? என்னங்க எனக்கு வம்பா போச்சுங்கிறீங்களா? சபை மக்களே, என் அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன உண்டு? புது சிருஷ்டி. பழையன எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போகணும். எல்லாமே புதுசா மாறணும். மாறுதா? மாறும். நீங்க பழச விட்டா மாறும். அல்லேலூயா. பேருக்கு ஸ்தோத்திரம், பேருக்கு பாட்டு, பேருக்கு நல்லா பிரைஸ் லார்ட், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒழிக்க வேண்டிய காரியத்தை ஒழிக்கவில்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒழித்தீங்கன்னா குறைவானது வரும்போது நிறைவானது உங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், நீங்க இப்படி சொல்றீங்களா பிரதர், உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்னாடி ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிருக்கிறீங்களா? விட வேண்டியதை விட்டுருக்கிறீங்களா? ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு சில காரியத்தை பார்க்குறீங்க. நிச்சயமாய் அப்படி இருக்கிறதுனால தான் எத்தனை முறை எத்தனை காரியங்களை எந்த மனிதர்கள் எந்த சூழ்நிலையில் பேசினாலும் புது சிருஷ்டிக்குள்ளே எல்லாம் புதிதாக்கப்பட்டவனாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை பேசும்படி என் தேவன் கிருபை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதில்ல தெரியுமா? விடுறதே இல்லை, பழைய காரியத்தை விடுறதே இல்லை. இதை பற்றி பார்க்கும்போது எனக்கு சுவிசேஷத்தில் கூட ஆண்டவர் சொன்ன காரியம் தான் ரொம்ப அழகா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிக்க. முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அங்க ஒரு அழகான சம்பாஷணை போகும். அந்த சம்பாஷணையெல்லாம் நீங்க 17-18 வசனங்களில் படித்து பாடுங்க. எனக்கு இப்போ செய்திக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை மட்டும் நான் சொல்லி போக வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. வாசி மக்களே. 2:19. அதற்கு இயேசு மணவாளன் தன்னோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களோட இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஒருவன்
பழைய கோடி துண்டை வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும். ஆனா தெரிஞ்சா கூட, கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா கூட நாம பழசத்தை வச்சு தோள்பட்டையில சுமந்துக்கிட்டே தெரியும். உண்மையா பொய்யா? இன்றைக்கு சொல்கிறேன், அந்த பழையனை ஒழித்தால் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில், எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள, எல்லாம் உங்கள் சபையில், எல்லாம் உங்கள் ஊழிய வாழ்க்கையில் புதிதாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேங்க, இந்த சர்ச்சில் ஒவ்வொரு காரியமும் புதுசா மாறிக்கிட்டே இருக்கு, புதுசா செஞ்சுட்டே இருக்கிறோம்னா என்னுடைய குணாதிசயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்னை எதற்காய் அழைத்தீரோ, எதற்காய் தெரிந்து கொண்டீரோ, எதற்காய் சிருஷ்டித்தீரோ அதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினால் திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறேன். பழைய துண்டை புதிய துண்டோடு வைக்காமல் பழசை அப்புறப்படுத்துகிறேன். தேவன் என்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது என் தம்பிமார்களுக்கு நான் ஒன்று சொல்லி ஆகணும். எதுக்கு அங்கிள் இம்புட்டு சேர்த்து வச்சு, எதுக்கு அங்கிள் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, எதுக்கு அங்கிள் எல்லாத்தையும் எங்கிட்டாவது போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், பழசை எடுத்தா தான், பழசை தூக்கி போட்டா தான், பழசை அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தான் இந்த இடத்துக்கு புதுசு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றுக்கு மாலையில் போதகர் வந்தார், எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் நல்ல காலேஜ் பிரின்சிபால். ஆனால் இங்கே வச்சுருந்த ஒரு பழைய மைக்கு, ஆனால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மைக் இருக்குமான்னு கேட்டார். எனக்கு அதை தோப்பி அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, கொடுத்தேன். இன்னைக்கு காலையில் கூட நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு நண்பர் சொன்னார், கொடரோடு சிஎஸ்சி சர்ச்சை சார்ந்தவர், உங்களுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் கேட்டிங்கல்ல பிரதர், சீக்கிரமா நான் வாங்கி தாரேன். அல்லேலூயா. பழச அப்புறப்படுத்து, உன் வாழ்க்கையில புதுசு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனால் நம்முடைய குணாதிசயங்களில், நம்முடைய குணநலங்களில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துவிட்டால் கூட இன்னும் என்ன செய்ய முடியல, பழைய காரியங்களை ஒழிக்க முடியல. சில பேருக்கு இப்ப கேள்வி வரும், ஒழிக்கணும் தான் பிரதர் நினைக்கிறேன், என் மகன் சேரக்கூடாதவனை சேர்த்துட்டாலே பிரதர், என் மகன் சேர்க்கக்கூடாதவனை சேர்த்துட்டானே பிரதர். சேர்த்துட்டா அவனோட நீ சேர்த்துரு. நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினால், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், நீ புது சிருஷ்டியா இருக்கிறபடினால் அங்க என்ன செய்யாத, போகாத. மகனையுமா பிரதர், மகளையுமா பிரதர், யாரா இருந்த அண்ணையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டி, பழையன எல்லாம் கழியணும். அவனும் அந்த புது சிருஷ்டிய சிருஷ்டிகரை ஏற்றுக்கொண்டு உன் கூட வந்து துதித்தால், தோத்தரித்தால், பாடினா அவனுக்கு சலாம் போடு, சல்லிட்டடி. இல்ல இந்த சிலுவை எனக்கு பைத்தியமா தோடுதுன்னா அப்பாலே போ சாத்தானேன்னு உதறிட்டு பேசாம இரு. அல்லேலூயா. ஒரு வாசிமா தொடர்ந்து, பழைய துண்டை புது துண்டோடு என்ன செய்யக்கூடாது, கோடியோடு இணைக்க கூடாது. வசனத்தை வாசிச்சு மக்களை விட்டுருவான். அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும். பழச அதிகமா என்ன செஞ்சிடும், புதுசு சேர்ந்து கிழிச்சிரும். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய புதுசு மாதிரி தெரிஞ்சு பழசையும், பழைய விசுவாசத்துல, நல்ல விசுவாசத்துல இருந்தவங்களையும் கிழிச்சிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? கழுதையை சேர்ந்து கட்டெரும்பு என்ன செஞ்சிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. புரியணும், சத்தியம் புரியணும். அடுத்து கொஞ்சம் வாசி மக்களே. பீறலும் அதிகமாகும். எப்படிமா வாழ்க்கையில பீறலும் அதிகமாய் போய்விடும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு புது சிருஷ்டின்னு இருந்துட்டு பழையச விடாம இருந்தீங்கன்னா, பழைய காரியத்தை மகனுக்காக, மகளுக்காக, தம்பிக்காக, அண்ணனுக்காக, சித்தப்பனுக்காக, பெரியப்பனுக்காக, மாமனுக்காக, மச்சானுக்காக செஞ்சீங்கன்னா அது என்ன செய்யும், குடும்பம் ரொம்ப பீறிரும், இருக்கிற தொழில் பீறிரும், ஊழிய வாழ்க்கை பீறிரும். பீறதுன்னா என்னது? சிங்கம் தான் பீறி போடும், தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தில் போனாலே அது என்ன செஞ்சிடும், பிடிச்சி கரிச்சு அதை சாப்பிட்றது முறையா என்ன செய்யாது, சாப்பிடாது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன, சிங்கம் பீறி போட்டது. அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை இன்னொன்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சத்தியங்களை சொல்றதுனால என் மேல சிலருக்கு எப்பவுமே கோவம் உண்டு. நான் உங்களை சொல்லலை, எல்லா மக்களையும் சொல்றேன். நிறைய ஊழியக்காரங்களை என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கையா உனக்கு இந்த வேலை, தடவி கொடுத்துட்டு போயாமாங்க. நான் வைக்கிறது பொன்னிலும் மேலான பசும் பொன்னை உடைய என் தேவாதி தேவனுடைய வார்த்தையா, நான் ஏன் இதை தடவி கொடுக்கணும்?
நான் தடவி கொடுக்கறதுல எது தெரியுமா? ஸ்கேல் வைமல. காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிகப்பும் மதுர நாமம் கல்லை தங்கமயமான தெய்வம். கல்லை தங்கமயமான தெய்வம். இந்த தரணியில் அவரின்றி ஏதுமே இல்லை. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனிலும் மதுரமே இதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. வாசிங்க. ஆதாரம் தரும் அதிமதுரம் அது சரும வியாதிகளை தீர்க்கும் நல்வூதிரம். ஆதாரம் தரும் அதிமதுரம் அது சரும வியாதிகளை தீர்க்கும் நல்வூதிரம். கலங்கிய உள்ளங்களை தேற்றுவோம். கலங்கிய உள்ளங்களை தேற்றும் இன்ப காணானம் பரலோகம் கொண்டு நல் சேர்க்கும். தேனிலும் இனிமையே இயேசுவின். இதை பாடுவேன், இதை தேடுவேன், இது புதுசு, எதுக்குயா பழசு? சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க, எதுக்கு பிரதர் உங்களுக்கு தடவி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? பைபிள் நிறைய கேஸ் தடவி தான் பார்த்துட்டு இருக்கு, உட்காந்து படிக்கிறது இல்லை போல தெரியுது. அல்லேலூயா. நான் சொல்றேன், பைபிளை படிங்க, பைபிளை பேசுங்க, அது உங்களை போஷிக்கும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நிறைய கூட்டம் அப்படித்தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு பார்த்தா அப்படியே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிள்ளை வரும்போதே பிரைஸ் தி லார்ட், வெளியே போகும்போது பிரைஸ் தி லார்ட், போன் பேசினா பிரைஸ் தி லார்ட். நல்லாத்தான் இருக்கு, நல்லாத்தான் இருக்கு. ஆனா அடுத்து என்ன சொல்றாரு வாசிமா? அவர்கள் இருதயமோ கல்யாண வீட்டுக்கு போகும், சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிடும், போகக்கூடாத கோயிலுக்கு போகும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? செய்யக்கூடாத காரியத்தை செய்யும். ஆனா இங்க வந்தா தோத்திரம் என்ன, பாட்டு என்ன, செவம் என்ன, கண்ணீர் என்ன, அட்டே டோட்டோ டோட்டோ. அல்லேலூயா. நீங்க என்ன ஏமாத்தலாம், என்ன போல பாஸ்டர்ஸை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. நீ புது சிருஷ்டினா விட்டேனா உன் குடும்பத்துல எல்லாமே புதுசா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயமோ என்ன செய்துமா? வாசிமா. எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, என் இருதயம் தூரமா இதுவரைக்கும் இருந்துச்சு, இப்ப நான் விட வேண்டிய காரியத்தை விட போறேன். கர்த்தருக்குள்ள எல்லாம் புதிதாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தொலைக்காட்சி சொந்தங்களே, யாரையும் பாரப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை திட்டமும் தெளிவுமாய் அறிவிக்கிற நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கலாத்தியர் 1:11 நீங்கள் வாசித்து பாருங்கள், தெரியும். கலாத்தியர் 1:11 வாசித்து பாருங்கள், தெரியும். ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் இருதயம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறது? அந்த இருதயத்துல விடாத எந்த காரியத்தையும் உங்க சரீரத்தில் விட்டு பிரயோஜனமே இல்லை. உண்மையா பொய்யா? உங்க இருதயம் உங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போகுதா? சரீரம் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகுதா? சொல்லுங்க. உங்க இருதயம் உங்களை வீட்டுக்கு வேற எங்கேயாவது போற இடத்துக்கு கூட்டிட்டு போகுதா? தண்ணி அடிக்க கூட்டிட்டு போகுதா? கடை வாங்க கூட்டிட்டு போகுதா? விபச்சாரம் செய்ய கூட்டிட்டு போகுதா? வேசித்தனத்துக்கு கூட்டிட்டு போகுதா? கொலை பாதக செயலுக்கு கூட்டிட்டு போகுதா? சரீரம் கூட்டு போகுதா? உள்ள இருந்து இருதயம் ஏவுது, சரீரம் ஆட்டோமேட்டிக்கா யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே, ஆசையான ஆசை, அம்மா துட்ட தோசை, முதல ஓடு பூசை.
இப்படிதான் போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு தூரப்படாம வாயில பேசுறது. அதுல பின்னாடி படிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனால் எனக்கு நேரம் இல்லை. 12வது வசனத்தை வாசி மக்களே. 12 அதே 15 12வது வசனத்தை. அப்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று. பாத்தீங்களா, ஊழியக்காரன் ஊழியம் தெரிஞ்சவன் தான் கண்டிச்ச உபதேசத்துக்கு இன்னைக்கு எதிர்ப்பு. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தம்பி திலீப் ஆசையா என் யூடியூப் சேனல்ல ஒரு லைவ் போடுங்க யான்னு சொன்னான். நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுக்குறதாப்பா நான் பேசுவேன், எனக்கு வேற எதுவும் பேச தெரியாதுப்பா அப்படின்னா. தம்பி ஒரு சேனல் வச்சிருக்காரு, நியூ லைஃப் யூடியூப் சேனலா வச்சிருக்கிறாங்க. அதில் அவர் போட சொன்னார். சரின்னு போட்டேன் ஒரு செய்தியை. அவர் யாரை காயப்படுத்துறதுக்கு, யாரை பேசுறதுக்கு, என்ன யாப்பாடியன், அடேங்கப்பா பயங்கரமான கேள்விங்க, பயங்கரமான கேள்வி. நான் அதை பற்றிலாம் கவலையே படலை. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அதை இயேசு கிறிஸ்துவே சொன்னார். ஏன்னா யார் எதிர்த்தது, யார் இடரல் அடைவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஊழியக்காரன் தான் முதல்ல இடரல் அடைவானா. ஏன்? சத்தியத்தை படிக்கிறது இல்லை. எது தனக்கு சாதகம், எது தனக்கு காணிக்க கொண்டு வரும், எது தனக்கு ஆசீர்வாதம் கொண்டு வருமா, அதை மட்டும்தான் படிக்கிறது. அப்படியே படிச்சு அப்படியே போய் கடைசியில் கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு. சரி வாசிமா. என்று அறிவீரோ என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நாடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். ஆமென். கேட்டுக்கிட்டீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து புது சிருஷ்டியா நீங்க மாறாம கழிக்க வேண்டியதை கழிக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல தெரியும். ஆனா வேரோட புடுங்கி போட்டுருவாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன செய்வாரு? வேரோட புடுங்கி போட்டுருவார். நம்ம ஊர்ல கூட, நம்ம தெருவில் கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஏன் நெஞ்சு உயரத்துக்கு வளர்ந்த பூவரச மரத்தை வேரோட புடுங்கி போட்டாங்க. பார்த்தீங்களா? திருப்பி நாங்கள் எடுத்து ஊண்டி வச்சோம். அது இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு வாகனம் நிப்பாட்டுறதுக்கு நல்ல செழிப்பான மரமா அது வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இது கர்த்தர் ஊழியக்காரன் நட்ட மரம், கர்த்தர் ஊழியக்காரன் வச்ச மரம், கர்த்தர் கிருபையில வச்ச மரம். இதை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ புடுங்கவோ முடியாது. தேவன் நாட்டாத மரத்தை நான் வச்சிருந்தேன்னா இந்த சபை என்கிற மரமும் சரி, இந்த ஊழியம் என்கிற மரமும் சரி, இந்த ஊழியத்தில் இருந்து செய்யப்படுகிற காரியமும் எந்த காரியமா இருந்தாலும் புடுங்கி போடப்பட்டு விடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டு. இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார். அந்த நாட்டின பிறகும் பழைய வாழ்க்கையை கொண்டு போய் திரும்பி பார்த்துட்டு பழைய காரியத்தையே செஞ்சுக்கிட்டு பழைய வாழ்க்கைக்குள்ளேயே வெளியில இருந்தீங்கன்னா உங்க இருதயம் கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த சத்தியம். சரி வாசிங்க தொடர்ந்து. 14 15 தேவைப்படுது. வாசிமா. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய். நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறான். ஆவிக்குரிய கண்களை இழந்து தவிக்கிறான். குருடனா நம்மளை சொல்லலைங்க, என்ன சொல்லலைங்க, என் போன்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை சொல்லல, ஆவிக்குரிய கண்களை இழந்த குருடர்களை சொல்லியிருக்கு. ஏன்னா பரிசேயன் யாரு? ஊழியத்தை பத்தி தெரிஞ்சவன், ஆண்டவரோட இருந்தவன், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்சவன். ஆனா அவனும் எப்படி இருக்கிறான்? குருடனா இருக்கிறான். ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்ட குருடனா இருக்கிறான். ஒன்னும் தெரியுமாங்க, கெட்டவன் கெட்டவனுக்கு வழி காட்டிட முடியுமா? சொல்லுங்க. ஒரு தண்ணி அடிக்கிறவன் நல்ல வழி காட்டிட முடியுமா? சில பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோவக்காரருங்க, ஆனால் நல்ல குணமான மனுஷங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இது தப்பு. கோபம் இருக்கிறவன்ட்ட கோபம் தான் இருக்கும், குணம் இருக்கிறவன்ட்ட குணம் தான் இருக்கும். பிறவி குணத்தை என்ன செய்ய முடியாது? மட்டை வச்சு கட்ட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் குணமாக ஒரு காரியம் செய்வான், ஆனால் அதுக்கு பதிலாக பெருசாக ஒரு போட்டுருவாங்க, சட்டையில் மேலேருந்து கீழே வரைக்கும் கிளியிற மாதிரி. தெரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ளே நான் போவேன். செய்தி ரொம்ப முக்கியம், அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போதிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பல ஓமைகளின் மூலமாக உண்மைகளின் மூலமாக பேசினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் அன்னைக்கு இருந்த உண்மையை சொன்னார்னா இன்னைக்கு இருக்கிற உண்மையை யார் சொல்லணும்? என் போன்ற மோசஸ் மாரியப்பனை போன்ற ஊழியக்காரங்க தான் என்ன செய்யணும்? சொல்லணும். உங்களை நீங்க சொன்னீங்கன்னா ஆமா இவர் பெரிய ஊழியக்காரர், இவர் பெரிய ஆளாக்கம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா என்ன சொன்னீங்கன்னா எனக்காக இல்லைனாலும் கடவுளுக்காக பயந்துட்டு நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்லிக்கிட்டா கூட நேரடியா என்ன செய்ய மாட்டாங்க? குற்றப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. வாசிமா. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார். உண்மைதானா பொய்யா நிஜமா? இதை சோதிச்சு பார்க்கணும்னா இப்ப 2 பேரை கம்ப கொடுத்து அனுப்புனா தெரியும். கீழே
கம்பில் போனீங்கன்னா தெரியும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா அந்த குருடன் என்ன செய்வார்கள்? கீழே தான் விழுவாங்க. நல்ல இடத்துக்கு போங்க, நல்ல சத்தியங்களை கேளுங்க, சிருஷ்டிக்கப்பட்டதை மறந்து போகாதீங்க, விட வேண்டியதை விட்டுருங்க, ஒழிக்க வேண்டியதை ஒழிங்க, எல்லாம் புதுசா மாறும். அதெல்லாம் விட்டுட்டு நான் ரசிக்கப்பட்டுட்டேன், சர்ச்சுக்கு வருவேன், ஆனா அதையெல்லாம் விட்டுற முடியாது, அங்கெல்லாம் போகாம என்னால இருக்க முடியாது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடாம என்ன இருக்க முடியாது, அவங்க கூட சேர்ந்து குற்றாலத்துக்கு குளிக்க போகாம இருக்க முடியாது, அவங்க கூட சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு ஊர் சுத்த போகாம இருக்க முடியாது. உண்மையா பொய்யா? போயா உன் சர்ச்சு மக்களோட, உன் தெருவு மக்களோட, உன் சொந்த பந்தத்தோட சந்தோஷமா போ. குருடனுக்கு குருடன் என்ன செய்யாத? வழிகாட்டாத. பழைய துண்டை புது துண்டோட என்ன செய்யாத? எனக்காத. பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அது என்ன செய்ய? சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து கிழிஞ்சு போகும், ரெண்டும் சேர்ந்து கிழிஞ்சு போகும். அப்புறம் ஒரு துண்டு வாங்குறதுக்கு தேடணும். எனக்கெல்லாம் துண்டு பிரச்சனையே வராது. ஏன் வராது சொல்லுங்க? நிறைய காசு வச்சிருக்கேன். அப்படியா? எனக்கு துண்டு தான். போகிற இடமெல்லாம் என்னையும் துண்டு போடுறாங்க, எனக்கும் துண்டு போடுறாங்கல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கும்போது 2 பேதுருவில் ஒரு காரியம் வந்துச்சு. வீட்டில் போய் இந்த மத்தேயு சுவிசேஷம் 15:19 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கட்டாயமாக வாசித்து கொள்ளுங்க. ஏன்னா அழகான ஓமை ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். மனுஷனுடைய ஏன் ஆண்டவரை இதை சொல்கிறீங்க, என்ன ஆண்டவரை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்க ஒரு கேள்வியை வைக்கும்போது, நான் சொன்னதை இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலையாப்பா, வாய்க்குள்ளே போகிறது ஆசனத்தின் வழியாக வெளியே கழிஞ்சிரும், வாய்க்குள்ளேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா, அதுவே தீட்டுப்படுத்தும்னு சொல்லி நீ விட வேண்டியதை விடுன்னு சொல்லி சவுட்டில் அடித்த மாதிரி சொல்வார். அல்லேலூயா. சரி, இப்போ 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெபிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னலான, பாருங்க நல்லா கவனிங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு திரும்ப பாவத்துக்குள்ள நீங்க போய் விழுந்துட்டு ஜெபித்தாலும் கூட உங்க நிலைமை எப்படி இருக்கும்? ப்ளீஸ் சிஸ்டர், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எல்லாரும். ப்ளீஸ் பிரதர், இந்த வார்த்தையை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிங்க ப்ளீஸ். இந்த வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் ஏசாமி மன்னிச்சிருவாரு, ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் தீர்ந்து போகும், எங்க போயிட்டு வந்தாலும் ஜெபம் பண்ணிட்டா தீர்ந்து போகும். அப்படியா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான், பதில் கொடுக்கிறவர் தான், ஆனால் பட்சிக்கிற அக்கினி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் பட்சிக்கிற அக்கினி. வாசிமாளே வாசிமாளே. அவர்களுடைய பின்னிலைமை, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, மறந்துடாதீங்க. ஆமென் போடுறது, ஸ்தோத்திரம் போடுறது, பிரைஸ் லார்ட் போடுறது, பாட்டு உருகி பாடுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையனை ஒழிந்து போக வேண்டும், உன் வாழ்க்கை சுவாபம் மாற வேண்டும். மாறாம நான் திரும்ப உபவாசம் இருப்பேன், நான் திரும்ப அங்க இங்க பாஸ்டிங் பிரேயர் போவேன், நான் திரும்ப ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணு, உன் நிலைமை இன்னும் மோசமா போயிடும். ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா யாருக்கும் எந்த குறைவும் வராது, எல்லாம் புதிதாய் மாறும். ஆனா விட வேண்டிய காரியத்தை. அல்லேலூயா. உடனும் தான் பிரதர் நினைக்கிறேன், விட முடியல, விட்டுத்தேன். பாருங்களேன் எப்படி ஆசீர்வாதம் வருதுன்னு. தொடர்ந்து வாசி மகளே. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும். நல்ல இந்த வார்த்தை கொஞ்சம் 22 வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். வாசிமா. அதை அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். பாத்தீங்களா? அதை அறியாம இருந்துருங்க, நல்லா இருக்கும், பிரச்சனையே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு கிறிஸ்துவினால் புது சிருஷ்டின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு, கிறிஸ்துவினால் ஜெபம் பண்ணிட்டு, கிறிஸ்துவினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு விட்டு ரொம்ப நடிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மோசஸ் மாரியப்பன் இல்ல, எந்த பெரிய சேர்ச் இல்ல, எந்த வல்லமையான தீர்க்க ஊழியர்கள் இல்லை, அப்போஸ்தலர்கள் இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பார்க்கிறாருன்னு சொல்றீங்க? பார்க்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கைகளை தட்டுங்க. ஏன்னா ஆதி ஆகமத்தில் அவர் சொன்னால், ஆகார் சொன்னால், அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களை பார்க்கும்போது
மனுஷனுக்கும் நாய்க்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. மனுஷனுக்கும் நாய்க்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? அதான் தெரியலங்கிறீங்களா? அதான் தெரியலங்கிறீங்களா? நீதிமொழிகளின் புத்தகம் 26வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாயானது உங்களை இல்ல, என்ன இல்ல, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவதை போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கே திரும்புகிறான். நம்ம அப்படி மூடனா ஞானியா கிறிஸ்துவுக்குள்ள? சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவங்க வாழ்க்கையில அந்த நாய்க்குள்ள கவனம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பவுல் அதனாலதான் பிலிப்பியர் 3:2 சொன்னார், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நிறைய விஷயங்கள் இருக்கு பைபிள்ல. உட்காந்து படிச்சீங்கன்னா தெரியும். ஒருவேளை நம்ம ரொம்ப அழகா இருப்போம், ரொம்ப அறிவா இருப்போம், ஆனா அந்த அறிவு இருந்தும் கூட சில நேரத்தில் இப்படி பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்ரீ, ஒரு பெண் ரொம்ப அழகா இருக்கா, நல்ல லைக் பண்றதுக்கு எல்லாரும் பார்க்கும்போது ஐ லவ் யூ சேட்டிங் போடுறான், அப்படித்தானே? எல்லாரும் பார்க்கறதுக்கு கட்டினா இவ்வளவு கட்டணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால அவகிட்ட இருக்க வேண்டிய குணாதிசயம், விட வேண்டிய குணாதிசயம், கழிக்க வேண்டிய குணாதிசயம், கிறிஸ்துவுக்குள்ள மாறின பிறகும் மாறாத குணாதிசயம், வர வேண்டிய குணாதிசயம் வரலேன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரயோஜனம்னு சொல்றாரு? வாசிமா. பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஆமென். பொன் மூக்குத்தி தான் நல்லா தான் இருக்கு. இப்ப நானே கூட ஒரு பன்னியை பிடிச்சி மூக்குத்தியை போட்டு விடுறேன், கழட்டிக்கிடுவீங்களா? பன்னீரை போட்ட மூக்குத்தி போய் நானா? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்து பிரயோஜனம் இல்லை தம்பி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்து பிரயோஜனம் இல்லை தங்கச்சி. நீங்க பேசுற வார்த்தை, உங்களுடைய நடக்க புது சிருஷ்டிக்குள்ள மாற்றப்பட்டிருக்கிறீங்கிறத மறந்து போகாம இருக்கணும். விட வேண்டிய காரியத்தை விடணும். உங்க வாழ்க்கையில புதுச நீங்க அனுபவிக்கணும். பன்றியா இருக்கக்கூடாது, நாயா இருக்கக்கூடாது. புரியுதா? இன்னும் நிறைய பேர் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். இன்னைக்கு சொல்றேன் ஒரு சில காரியங்கள், எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது, எந்த மனிதனும் யோக்கியமா இருந்துட முடியாது. நிச்சயமா உண்மை, எந்த மனுஷனும் யோக்கியமா இருந்துட முடியாது, இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட 1000 தவறுகள் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள்யாவது கர்த்தருக்கு நம்ம பயப்படணும், கர்த்தருக்கு நம்ம நடுங்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கணும். ஒழிக்க வேண்டிய காரியங்களை நம்ம இடத்துல இருந்து என்ன செய்யணும்? ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும், ஏன் நடுங்கணும்னு சொல்ற தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுவான் 138:6, அவருக்கு முன்பதாக நடுங்குறவர்களே அவர் என்ன செய்யறாரு? நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க தெரியுமா? அநேகருடைய வாழ்வு புதிதாக மாறப்போகிறது. புதிய பெயர்களாய் மாற்றி புது கூரடிக்கிற நல்ல கருவியாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ, ஒருவேளை உங்க சூழ்நிலை நிமித்தமா, உங்களுடைய வறுமைகளின் நிமித்தமா, இல்ல அக்கம் பக்கத்தில் அயலகத்தானுடைய பேச்சை கேட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? தவறு செய்திருக்கலாம். தப்பில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும், பழையனவைகளை ஒழிக்கணும், எல்லாம் புதிதாய் மாறும். ஹல்லேலூயா. கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியரின் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல பவுல் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்வார், ரொம்ப அழகா சொல்வார் இந்த புது சிருஷ்டியை குறித்து. வாசிங்கம்மா, வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க வசனம். கலாத்தியர் 6:15, 6 அதிகாரம் உள்ள புத்தகம் தான் அது. கடைசி அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒழுங்கா இருக்க, ஞானஸ்தானம் எடுக்காதவன் ஒழுங்கா இருக்க, அப்படி இப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, நீங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறீங்களோ பண்ணப்படலையோ, அது ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால புது சிருஷ்டியை இருக்கிறீங்களே, அதுதான் காரியம். அந்த புது சிருஷ்டியை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் புது சிருஷ்டியை கர்த்தரிடத்துல கேட்க போறேன். பன்னியின் மூக்கில் இருக்கிற பன்மூக்குத்தி கிடையாது, நான் என் ஆண்டவருக்குள் இருக்கிற அழகான ஒரு கழுதைன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. நல்ல வசனங்கள், இது நல்ல வசனம். அதுல 16வது 15வது வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 5:15-16 வாசித்து பாருங்க. ஏன் இந்த வார்த்தை வந்ததுங்கிறது தெரியும். அதுக்கடுத்து 18வது வசனத்தையும் வாசித்து பாருங்க, தெரியும். திட்டமும் தெளிவுமாய் பவுல் பேசின வார்த்தை இது கொரிந்து சபைக்கு. இன்றைக்கு உங்கள் முன்னாளில் வைச்சிருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை. புது சிருஷ்டிக்கேத்த பாத்திரமாய் புதிய மனுஷனாக பழைய பாவத்தை, பழைய ஆதாமின் பாவத்தை களைந்து போட்ட மனுஷர்களாக இருக்கிறோமா என்பதை ரிசர்ச் பண்ணுங்க. தேவனிடத்தில் கேளுங்க. அவர் உங்கள் மத்தியிலே பேசுவார், அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவார், அவர் உங்களை ஆசீர்வதித்து குறைவுகள் நிறைவாகும், குற்றங்கள் மன்னிக்கப்படும், எல்லாம் புதிதாய் மாறும். எழுந்திருப்போம் அந்த புதிதான தேவனை பார்ப்பதற்கு. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபித்து ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நான் ஒரு தேவையான சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், நல்ல சத்தியத்தை கேட்டிருக்கிறேன். ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு சரீர பிரகாரமாய் நாட்டப்படாம இருதய பிரகாரமாய் நாட்டப்படுவதற்குரிய சத்தியத்தை கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு என் காரியம் புதுசா மாறணும், என் பிள்ளைக்குள்ள காரியம் புதுசா மாறணும், புது சிருஷ்டி என்னங்கிறத நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். இனிமே அந்த பழைய பாவத்திற்கு சர்ப்பம் என்னை கடித்தது என்று நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, எல்லாம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே நாம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பேருக்கு மாறவே ஆசைப்படுகிறேன்னு சொல்லி பாடுறது முக்கியம் இல்ல, உம்மை போல மாறணுமே பாடுறது முக்கியம் இல்ல. பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் இப்போ ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஐயோ இது தெரியாம எனக்குள்ள ஏன் புதுசா அனுபவிக்க முடியல, எனக்கு இல்ல ஏன் சந்தோஷம் வரலங்கிறதுக்கு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் என்ன புது சிருஷ்டியா மாற்றணும்னு இந்த பிரதரோட சேர்ந்து பாஸ்டரோட சேர்ந்து நான் ஜெபிக்க போறேன். அங்க இங்க போறதெல்லாம் முக்கியம் இல்ல, அதை இதை பார்க்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. என் ஆண்டவருடைய காரியம் எது? என் ஆண்டவருடைய புது சிருஷ்டி தான் காரியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால என்னை அவர் நடத்துவார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு பழைய துண்டா இருந்தா புது துண்டோட போக மாட்டேன். நான் ஒரு புது துண்டா இருக்கிறபடினால பழைய துண்டில என்ன செய்ய மாட்டேன், இணைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே உங்களுக்குள்ளே தெளிவை தருவதாக, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசு உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் ஊழிய வாழ்க்கையை விட்டு, உங்கள் தனிப்பட்ட காரியத்தை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டி. கரங்களை தட்டி புது சிருஷ்டியாக மாற விரும்புறவங்க அப்படியே கரங்களை தட்டி என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன கஷ்டம் வந்தாலும், என்னென்ன போராட்டம் வந்தாலும், நான் இயேசுவுக்குள்ள இருக்கிறபடினால் புது சிருஷ்டி. அவர் சகல சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர் சகல சிருஷ்டியை காக்கிற தேவன். வார்த்தையினால் என்னை போஷித்திருக்கிறார், என்னை நேசித்திருக்கிறார், எனக்காகவே இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு புது சிருஷ்டியை காரியம் என்பதை அறிந்திருக்கிறபடினால் இப்பொழுதே நான் விட வேண்டிய காரியத்தை எல்லாம் இயேசுவுக்கு முன்பதாக விடுறேன். நான் விட வேண்டிய பாவங்கள் எல்லாம் இயேசுவுக்கு முன்பதாக விடுறேன். சரீரம் ஆக்டிவிட்டா இருக்க கூடாது, ஆவி ஆக்டிவேட் பண்ணப்படணும். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் சரீரம் ஆக்டிவேஷனா இருந்தா பத்தாது, ஆவி என்ன செய்யணும், ஆக்டிவேஷனா இருக்கணும், ஆக்டிவேட் பண்ணப்படணும். ஆவி திகைந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, கட்சிக்கிற சிங்கம், வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற பிசாசு, என் குடும்பத்தை இதுவரையிலும் பீறி போட்ட பிசாசு, என் பிள்ளைகளை இதுவரையிலும் பீறி போட்ட பிசாசு, என் ஊழியத்தை இதுவரையிலும் பீறி போட்ட பிசாசு, என் தொழிலை இதுவரையிலும் பீறி போட்ட பிசாசு இப்பொழுது வெளியேறும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே நீங்க விட வேண்டிய காரியத்தை விடுவேன் தீர்மானம் எடுக்கும் போது, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது, கர்த்தர் இன்றைக்கு புது சிருஷ்டி காரியம் என்று சொல்லும் போது காரிய சித்தி உள்ளவர்களாய் உங்களை மாற்ற போகிறார். காரிய சித்தி உள்ளவர்களாய் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிற தேவன், யாரையும் இழந்து போகக்கூடாது என்பதனால் இந்த விலகின பாண்டத்தை கொடுத்து இவ்வளவு நேரம் பயன்படுத்தி இருக்கிறார். உங்களை அவர் நினைக்கிறார். அப்படியே கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பாடுமா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார்,
மறந்தே போயிருப்பா. இது வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. அதனால தான் திரும்ப நீங்க வாழணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன மறக்கலை நினைச்சிட்டீங்க, நான் இப்ப பழசெல்லாம் ஒழிச்சு ஒரு ஸ்டான்ஸா பாடி நான் என்னோட சகோதரனோட சேர்ந்து பாஸ்டரோட சேர்ந்து ஜெபிக்க போறேன்னு சொல்லி அவர் செய்ததை நினைச்சு பழைய காரியத்தை விட்டு பழைய பாவத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து எனக்குள்ள ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ மாட்டேன், நான் என் சரீரம் ஆக்டிவேட் பண்றதை விரும்பல, ஆவி ஆக்டிவேட் பண்றதை நான் விரும்புறேன்னு சொல்லி அப்படியே ஆவியானவரோட ஒரு உடன்படிக்கை கையெழுத்து போடுங்க. உடன்படிக்கை அப்படியே வானத்துக்கு நேராக கைகளை நீட்டி, எப்பா எனக்குள்ள இருக்கிற குறை, எனக்குள்ள இருக்கிற நிறைவு எல்லாம் சரிப்படுத்துங்கன்னு சொல்லி பாடுங்க. எல்லாம் சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைனா ஆமென். எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லையனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன், நீ செய்ததை சொல்லுங்க. ஒன்று இரண்டு ஒன்று என்று சொல்ல முடியாதே, எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், மண்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா வாசிங்க. எஸ், அப்படியே அர்ப்பணிச்சு உங்க பழைய பாவத்தெல்லாம், அந்த பழைய பாவம் என்ன வஞ்சிச்சு அதனால தப்பு பண்ணேன்னு சொல்றதை விட்டுட்டு நினைச்சிருக்கிற கர்த்தரை தூங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்கிட யாரும் இங்க வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்க வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னைய தேடி நீ வந்ததை, தோள் மேல தோள் மேல ப்ளீஸ் நடத்தி வந்த இன்னொரு முறை எப்படி சொல்வேன் என்னென்று தேடி நீ வந்ததை, தோழி இது சுமந்து கொண்டு நீ வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். ஆமென். மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, மறுபடியும் நீங்க என்ன நினைச்சதுனால, மறுபடியும் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நினைச்சதுனால நான் புது சுற்றிய நினைச்சு பார்க்கணும், பழையெல்லாம் ஒழிச்சு போடணும், என் குடும்பத்துல எல்லாம் புதுசாகணுங்கிறதுக்காக நீங்க பேசி இருக்கிறீங்க. இந்த உலகத்துல யாராரோ வருவாங்க, என்னென்னத்தையோ பேசுவாங்க. நீர் என்னோடு இருந்து என்னை தோள்பட்டையில சுமந்திருக்கிற தேவன் இப்பவும் இந்த பலகீண்ட பாடம் பேசி இருக்கிறது. புது சிருஷ்டிய காரியம் என்பதை அறிந்திருக்கிறபடினால் அந்த காரியத்தின் ரகசியங்களை இன்னும் தெரிந்து கொண்டு பழைய ரசத்தை புதிய ரசத்தோட வார்க்க மாட்டேன், பழைய துருத்தியை புது துருத்தியோட வைக்க மாட்டேன், பழைய காரியத்தை புது காரியத்தோட சேர்க்க மாட்டேன். விட்டது விட்டதுதான். என் ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று எழுதி இருக்கிறது என்றால், ஒருவேளை
இழப்பா இருந்தாலும் அதை ரெண்டத்தனையாய் திரும்ப தர அவரால் முடியும் சொல்லுங்க. புது சிருஷ்டி காரியமாய் இருக்கிறபடினா அந்த காரியத்தின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறபடினா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளும், ஒருவேளை நீங்க விடணும்னு நினைக்கிற காரியத்தை, நீங்க மனம் திரும்பணும் நினைக்கிற காரியத்தை, இனி பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற எந்த சக்தியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே நான் கட்டி ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு ஜெயம் கொள்வதற்கு, பலன் கொள்வதற்கு புதிய காரியத்தை செய்கிறார். கரங்களை தட்டி அப்படியே செய்ய போகிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் நன்றி சொல்லுங்க. குறைவெல்லாம் மாறிடுச்சு, இனிமே கிறிஸ்துவினாலே நிறைவு வந்துருச்சு. குறைவெல்லாம் மாறிடுச்சு, கிறிஸ்துவாலே நிறைவு வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் இந்த சபையில தேடி இருக்கிற, தொலைக்காட்சியில் தேடி இருக்கிற இனி நீங்கள் புது சிருஷ்டி காரியம் என்பதை அறிந்திருக்கிறபடினால், எல்லாம் புதிதாகும் என்று சொல்லி இருக்கிறபடினால், பழையனவைகளை விட்டு விடுவேன் என்று சொல்லும் போது நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு தேவையான காரியங்களை மாற்றி கர்த்தர் தேவையுள்ள காரியங்களை எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்து போட்டு புது காரியங்களை, புதிய மனுஷர்களாய், புதிய மனுஷிகளாய், கிறிஸ்துவுக்கேற்ற மனவாளர்களாய், மனவாட்டிகளாய் உங்களை அலங்கரிக்கிறார். கரங்களை தட்டி அப்படியே செய்ய போகிற தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஊழியங்களே, தூர தேசத்திலே தூர இடங்களில் இருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அடிமையை கொண்டு நீர் பேசினீர். சொல்லிவிட்டு ஒருவேளை நான் எனக்குள்ளே ஏதாவது காரியங்களை ஒழித்து வைத்திருந்தால், என் இருதயம் தூரமாக இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் இப்பொழுதும் என் ஜனங்களோடு சேர்ந்து புது சிருஷ்டிக்குள் புதிய காரியத்தை ருசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அப்படியே என்னோடு சேர்ந்து வாஞ்சிக்கிற, ஜெபிக்கிற, வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இரத்தாம்பர சிகப்பான பாவங்களையும் மன்னிக்கிற தேவன், வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், செழித்தோங்குகிற பிள்ளைகளாய் வாழ நீங்க கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக இவருக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டீர். இந்த ஆராதனையை எங்கிருந்து பார்த்தாலும், இந்த ஊழியத்திற்காக எங்கிருந்து உதவினாலும் ஜெபித்தாலும் அவர்களோடும் இடைப்பட்டு நடத்த வேண்டும் என்று, தாங்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.